வந்திருக்க யாருக்கும் காலை வணக்கம். சரி, நம்ம எல்லாருமா கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு கிருபை நிறைந்த மகாபரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இதோ இந்த அருமையான நாளில் கூட இது எங்கள் ஒவ்வொருவருத்தரையும் இந்த இடத்துக்கு வரத்தக்கதான உங்களோட கிருபையும் தயவும் வழிநடத்தலும் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, இதோ ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே சுவாமினே ஆரம்பம் முதற்கொண்டு ஆண்டவரே முடியும் வர என் தேவன் நீர் ஆண்டவரே எங்களோடு அசைவாடும்படியாக சுபிக்கிறோம். தேவனே, இதோ வந்திருக்க யாவையும் கரத்துக்கு ஒப்படைக்கிறோம். தேவனே, கேட்கறக்கதான வார்த்தைகள் மாத்திரமாக ஒவ்வொரு காரியங்களும் என் தேவன் ஆண்டவரே அவருக்குள்ளாக நீர் கிரீசியும் படியாக ஆண்டவரே சுவாமினே உங்களோட சத்தத்துக்கு ஆண்டவரே சுவாமினே சவி கொடுக்கிறதான ஆண்டவரே சுவாமினே அது ஆண்டவரே வழிநடத்தல தரும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனே, அதே வண்ணமாக ஆண்டவரே வந்தவர்கள் வந்தமானமாக போக மட்டும் இல்லை ஆண்டவரே. இதோ ஆண்டவரே சுவாமினே அவங்க இந்த இடத்துல இருந்து போகும் பொழுது ஒரு நல்லதான ஆண்டவரே ஒரு ஆத்மா நல்லதான ஒரு இருதயத்தையும் ஆண்டவரே சுவாமி நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ எங்கள் ஒவ்வொருவற்றையும் உங்களோட கரத்துக்கு ஒப்பு கொடுத்து கடைசி வரும் என் தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமை நாதா இயேசு ராஜா, நீரே எந்தன் தஞ்சம், எனது இறைவா இயேசு ராஜா, நீரே எந்தன் தெய்வம். அருமை நாதா இயேசு ராஜா, நீரே எந்தன் தஞ்சம், எனது இறைவா இயேசு ராஜா, நீரே எந்தன் தெய்வம். எனது நம்பிக்கை நீரே, எனது ஜீவன் நீரே, எனது பாடல் நீரே, எனது ராகம் நீரே, எந்தன் கோட்டை நீரே, ஓ எந்தன் கண்மலை நீரே, எந்தன் கோட்டை நீரே, ஓ எந்தன் கண்மலை நீரே. தாழ்வில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைத்தீரையா. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து என் கரம் பிடித்தீரையா. தாழ்வில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைத்தீரையா. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து என் கரம் பிடித்தீரையா. எனது நம்பிக்கை நீரே, எனது ஜீவன் நீரே, எனது பாடல் நீரே, எனது ராகம் நீரே, எந்தன் கோட்டை நீரே, ஓ எந்தன் கண்மலை நீரே, எந்தன் கோட்டை நீரே, ஓ எந்தன் கண்மலை நீரே. என்று வருவீர் எனது ரட்சகா, என் மனம் ஏங்கி நின்றே, எந்தன் கண்கள் உம்மை நோக்கி ஏக்கம் அடைகின்றன. என்று வருவீர் எனது ரட்சகா, என் மனம் ஏங்கி நின்றே, எந்தன் கண்கள் உம்மையே நோக்கி ஏக்கம் அடைகின்றன. 13ஆம் சங்கீதம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்.
எதுவரைக்கும் என் சத்துரு என்மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கு நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்களின் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமேன். எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்தே முன்னேறுவேன். எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயம் இல்லையே. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்தே முன்னேறுவேன். எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் 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 நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடக்கம் 23ஆம் வசனம் வரை. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கெதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியா பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா?
முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசம் சட்டத்திட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுவதினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்சம் பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கு அக்கிரமத்திற்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினால அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவும் மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல். உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நாம் ரோமர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனம் தொடங்கி 23வது வசனம் வரையிலான வேத வசனங்களை வாசிக்கப் போகிறோம். இயேசுவை நாம் நமது இரட்சகராக அறிந்திருப்பதால் நாம் நமது வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பது பற்றிய மிக அடிப்படையான, ஆழமான, எளிமையான, நடைமுறைக்கு பொருத்தமான சில நியமங்களை குறித்து இந்த வேத பகுதி கூடாக நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் முதலாவது தொடக்கத்திலேயே அவர் கூறுவது என்னவென்றால், பாவ இச்சைகள் நம்மை ஆளும் அளவுக்கு நமது சரீரங்களை நாம் விற்று விடவோ அல்லது அனுமதித்து விடவோ கூடாது என்பதுதான். 13வது வசனம் சொல்கிறது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் என்கிறார். ஏனெனில் நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது என்று பவுல் கூறுகிறார். அடிப்படையில் பவுல் இங்கே கூற வருவது என்னவென்றால், இயேசு நம்மை பாவத்தின் தண்டனையிலிருந்து மட்டுமல்ல, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவித்திருக்கிறார் என்பதுதான். இருப்பினும் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு நற்செய்தியை பெற்ற பிறகு நாம் பாவமே செய்யாதவர்களாக தொடர்ந்து இருப்போம் என்று அர்த்தம் கிடையாது. நாம் பாவமே செய்யாதபடிக்கு பரிபூரணமாக்கப்பட்ட நிலைமையை பெற்றிருக்கிறோம் என்ற அர்த்தமும் அல்ல அது. நம் வாழ்க்கையிலிருந்து பாவத்தை முற்றிலுமாக அதை நீக்கி விடுவதும் இல்லை. மாறாக பாவம் செய்யாமல் இருக்கவும் அதற்கு பதிலாக தேவனுக்காக வாழ்வதற்கு தேவையான வல்லமையையும் அது நமக்கு தருகின்றது. பாவம் நம்மை சுற்றி வந்தாலும், பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே நெருங்க வந்தாலும், அந்த பாவத்தை மேற்கொள்ளவும் அதிலிருந்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ தேவையான வல்லமையை அது நமக்கு தருகிறது. நம்முடைய இருதயங்களிலும் வாழ்க்கையிலும் பாவத்தை மேற்கொள்வதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் அந்த வல்லமையை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றுதான் பவுல் நம்மை இங்கே ஊக்குவிக்கின்றார். எனவே பாவம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த பாவமானது மரிக்க வேண்டும், கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் செய்யப்பட வேண்டும். அது நம் வாழ்க்கை ஆளவோ ஆட்சி செய்யவோ கட்டுப்படுத்தவோ நாம் ஒருபோதும் பாவத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. பாவத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்பதா அல்லது தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதா என்ற தெரிவை நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மேலும் அநீதிக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அந்த அநீதியானது நமது வாழ்வை கட்டுப்படுத்த அனுமதித்து அதற்கு நாம் அடிமைகளாக இருப்பதை விட்டுவிட்டு நீதியின் பாத்திரங்களாக, அதாவது சரியானதை செய்பவர்களாக, தேவனுடைய வழியின்படி வாழ்பவர்களாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் இங்கே கூறுகின்றார். அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் யாரோ ஒருவருக்கோ அல்லது ஏதோ ஒன்றுக்கோ அடிமைகளாகத்தான் இருக்கிறோம். அது பாவமாக இருக்கலாம், அல்லது நாம் இயேசுவுக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருக்கலாம். பவுல் இங்கே சுட்டிக்காட்டுவது போல பாவத்துக்கு பல எதிர்மறையான விளைவுகள் உண்டு. இந்த பகுதியின் மிக இறுதியில் பாவமானது கொண்டு வரும்
அவமானத்தை பற்றி அவர் நமக்கு நினைவூட்டுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை காண்பித்து கொடுக்கின்றார். பாவம் மரணத்துக்கும் அழிவிற்கும் வழிவகுக்கிறது. ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். இயேசுவை அறிந்து கொள்வதும் அவரை பின்பற்றுவதும் ஜீவனுக்கு நம்மை வழிவகுக்கின்றது, ஆசீர்வாதத்துக்கு வழிவகுக்கின்றது, நல்ல தூய்மையான பரிசுத்த காரியங்களுக்கு நம்மை வழி நடத்துகின்றது. எனவே நாம் நம்மை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்றால் அவரை ஏற்றுக்கொள்வதின் நன்மைகள் பாவத்தின் விளைவுகளை விட சிறந்தவைகள். ஆகவே பவுல் தொடர்ந்து கூறுவது போல, நாம் கிருபையின் கீழ் இருக்கிறோம் என்பதற்காக நாம் தொடர்ந்தும் பாவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. கிருபையானது பாவத்தின் மீது நமக்கு அதிகாரத்தை அளிக்கிறதால் நாம் அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு நினைவூட்டுகிறது. இப்போது நமக்கு மீண்டும் தெரிவு செய்யும் வாய்ப்பு அங்கே இருக்கிறது. கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பு நாம் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆனால் இப்போது நாம் இயேசுவை அறிந்திருப்பதால் அவருக்கு ஊழியம் செய்வதற்கும் அவருக்காக வாழ்வதற்கும் நம்மை அர்ப்பணிக்கும் தெரிவானது இப்போது நமக்குள்ளே தான் இருக்கிறது. ஆகவே உண்மையான கேள்வி என்னவென்றால், நாம் எந்த குரலுக்கு செவி கொடுக்க போகின்றோம்? எந்த எஜமானுக்கு ஊழியம் செய்ய போகின்றோம்? பாவத்துக்கா அல்லது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கா? மேலும் பாவத்தின் வாழ்வதன் விளைவுகளுடன் ஒப்பிட்டு இயேசுவை பின்பற்றுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். மீண்டும் இந்த பகுதியின் கடைசி வசனத்துக்கு வருவோம். பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன். அதுவே எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறது. உண்மையில் இதை கேட்கும் எவருக்கும் இயேசுவில் காணப்படும் நித்திய ஜீவன் எனும் ஈவை நீங்கள் இதுவரை பெற்றதில்லை என்றால் உங்களுக்காக அவருடைய கிருபை இருக்கிறது. தேவன் இந்த உலகத்தை மிகவும் நேசித்தார். ஆகவே அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். அவரை விசுவாசிக்கிற ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவர் அந்த குமாரனை தந்து உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாய் இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். பாவிகள் மீது அவருக்கு மிகுந்த இரக்கம் இருக்கிறது. இழந்து போனவர்களை தேடவும் இரட்சிக்கவுமே வந்தேன் என்று இயேசு தன்னுடைய வருகையை குறித்து கூறும்போது கூறினார். மரணத்தின் வல்லமையிலிருந்தும் அதன் கட்டிலிருந்தும் நம்மை இரட்சித்து நித்திய ஜீவன் எனும் ஈவை நமக்கு கொடுக்க அவர் இந்த பூமிக்கு வந்தார். பாவத்தின் வல்லமையிலிருந்தும் பாவத்தின் ஆளுமையிலிருந்தும் பிசாசு நம்மீது வைத்திருக்கும் கட்டுப்பாட்டிலிருந்தும் நம்மை விடுவிக்க அவர் இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய பாவத்துக்கான தண்டனையை செலுத்தி பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுவித்த இயேசு செய்த இந்த மகா பெரிய தியாகத்துக்கு பதிலாக நாம் செய்ய விரும்புகின்ற தியாகம் என்னவென்றால், நம்முடைய பாவத்துக்காக பரிகாரம் செய்வதல்ல. ஏனென்றால் அந்த பாவத்தை இயேசு ஏற்கனவே சுமந்து விட்டார். அதை நாம் ஒரு இலவச பரிசாக பெற்றிருக்கிறோம். நமது இரட்சிப்பை பெறுவதற்காகவோ அல்லது மன்னிப்பை பெறுவதற்காகவோ நாம் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. இயேசு சிலுவையில் அதை ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். நாம் அவருக்காக வாழ்ந்துதான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கிடையாது. அவர் ஏற்கனவே அந்த பணியை நமக்காக செய்து முடித்து விட்டார். சிலுவையில் அவர் செய்த தியாகமானது அந்த பரிகார பணியை நிறைவேற்றி முடித்து விட்டது. ஆனால் இப்போது நாம் செய்யும் தியாகமானது அவருடைய தியாகத்தை நினைத்து நன்றி கடனாக அல்லது பிராயச்சித்தமாக நாம் அவருக்காக வாழ்வதாக இருக்கிறது. அவருக்காக வாழ்வதே நாம் செய்கின்ற பிராயச்சித்தமாக அல்லது தியாகமாக காணப்படுகிறது. இப்போது நாம் அவருக்காக வாழ விரும்புகிறோம். ஆனால் அது நாம் தினந்தோறும் செலுத்த வேண்டிய ஒரு பலியாக காணப்படுகிறது. அது நாம் செலுத்த வேண்டிய ஒரு பலி. நாம் அவருக்காக வாழப் போகிறோமா அல்லது பாவத்துக்கு அடிபணிய போகிறோமா? அல்லது நமது சரீரங்களில் பாவமானது ஆள அனுமதித்து விட போகின்றோமா? அல்லது அதை தியாகம் செய்துவிட்டு தேவனுக்காக வாழப் போகின்றோமா என்ற இந்த தெரிவை நாங்கள் எடுக்க வேண்டியதாய் இருக்கிறது. பாவமானது நமக்கு கொடுக்கும் இன்பத்தை நன்மையை விட அதனுடைய தீமையான விளைவுகள் மிக பெரிய பயங்கரத்துக்குரியதாக இருக்கின்றது. பாவத்தின் விளைவுகள் பயங்கரமானவை. நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் அந்த பக்கம் அதன் வெகுமதி அற்புதமானதும் நித்தியமானதுமாக காணப்படுகிறது. ஆகவே இது நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய
ஒரு மிக நடைமுறை சார்ந்த தெரிவுதான். ஆனால் அந்த தெரிவை செய்வதற்கான அதிகாரம் நமக்கு இருக்கிறது. அந்த வல்லமை இப்பொழுது நமக்குள் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு சிலுவையில் பாவத்தை முறியடித்து அதற்கான கிரயத்தை செலுத்தி பாவத்தின் வல்லமையை அளித்தார். அதன் மூலம் நாம் அவருக்காக வாழ்வதற்கான விடுதலை பெற்றிருக்கிறோம். இன்றும் கூட அதை செய்யும்படி நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே, இதை கேட்பவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு தெரிவு செய்யும் உரிமை உண்டு என்பதை நினைவூட்டியதுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு சுய விருப்பம் என்று ஒன்றை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், மாதமும், வருஷமும், ஒவ்வொரு நிமிடமும் அந்த தெரிவை செய்ய எங்களுக்கு உதவுமாறு ஜெபிக்கிறோம். எங்கள் சரீரங்களில் பாவமானது ஆளுகை செய்ய விடாமல், அது அங்கே இருந்தாலும் சில சமயங்களில் நாம் சோதிக்கப்பட்டு அதற்கு அடிபணிய நாங்கள் இணங்கினாலும் எங்களை உமது ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கவும், உமக்கு ஊழியம் செய்யவும், அதிலிருந்து அதை மேற்கொண்ட ஒரு வாழ்க்கை வாழவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை கவனித்துக் கொள்ளும் ஆண்டவர், கவனித்துக் கொள்கிற ஆண்டவர் என்பதையும், மரணத்துக்கு கொண்டு செல்லும் பாவத்தின் விளைவுகளுக்கு பதிலாக உமக்காக வாழ்வதின் மூலமுள்ள ஆசீர்வாதத்துக்கு நேராக எங்களை வழிநடத்தும் தகப்பனே. ஆண்டவரே, இதை கேட்கும் எவரேனும் நித்திய ஜீவன் எனும் வார்த்தை இதுவரை கேட்டிருக்கவில்லை என்றால், அல்லது அதை பெற்று அனுபவிக்கவில்லை என்றால், இன்றைய நாள் அவருடைய இரட்சிப்பின் நாளாய் இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் உம்மிடம் திரும்பி உம்மை நம்பி அவர்கள் பாவத்துக்காக நீர் உமது ஜீவனை கொடுத்தபடியினால் உமது தியாகத்தின் வரத்தை அவர்களும் பெற்று உம்மை அறிந்து உமக்காக வாழும் கிருபையை அவர்கள் ஒவ்வொருவருக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா ஆடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா ஆடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தார். ஆத்துமா ஆடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா ஆடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம்
தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், ஓஹோ துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், ஓஹோ துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவர் வரவரைக்கும் இருப்பதாக. ஆமென்.